யமஹா ஆர்வலர்கள் கலந்து கொண்ட ட்ராக் டே நிகழ்ச்சி கோவை கரிமோட்டார் ஸ்பீட்வேயில் நடைபெற்றது. இந்தியா யமஹா மோட்டார் பிரைவேட் லிமிடெட் கோவையில் உள்ள கரிமோட்டார் ஸ்பீட்வேயில் தனது வாடிக்கையாளர்களுக்காக ஒரு தனித்துவமான ட்ராக் டே நிகழ்வை ஏற்பாடு செய்தது. தி கால் ஆஃப் தி ப்ளூ பிராண்ட் முன் முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமான இந்த நிகழ்வில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட யமஹா ஆர்வலர்கள் மற்றும் 300க்கும் மேற்பட்ட யமஹா உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர். இது ஒரு குறிப்பிடத்தக்க வெற்றியை குறிக்கிறது. இந்த நிகழ்வில் யமஹாவின் R3, MT-03, R15 மற்றும் MT-15 மாடல்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஒன்றிணைக்கப்பட்டனர். அவர்கள் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் ட்ராக் ரைடிங்கின் அடிப்படைகளை அறிமுகப்படுத்தினர். பந்தய கோடுகளை புரிந்து கொள்வது, உடல்நிலைப்படுத்தல், சாய்ந்த கோணங்கள், த்ரோட்டில் கட்டுப்பாடு மற்றும் முற்போக்கான பிரேக்கிங் போன்ற அத்தியாவசிய ட்ராக் ரைடிங் திறன்களை உள்ளடக்கிய விரிவான 3 விளக்கத்தை பங்கேற்பாளர்கள் மேற்கொண்டனர். இது ரேஸ் சர்க்கியூட்டில் அதிக நம்பிக்கையுடனும் பாதுகாப்பாகவும் சவாரி செய்ய உதவுகிறது. இந்தியாவில் 1 மில்லியன் R15 பைக்குகள் உற்பத்தி செய்யப்பட்டதை கொண்டாடும் விதமாக பங்கேற்பாளர்கள் VR1 மில்லியன் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றனர். இதன் மூலம் யமஹா R3, யமஹா R15, யமஹா ஃபாசினோ மற்றும் பல அற்புதமான பரிசுகளை வெல்லும் வாய்ப்பு கிடைத்தது. யமஹா R3 மற்றும் MT-03 ஆகியவற்றை பாதையில் சோதித்து பார்ப்பதற்கான பிரத்யேக வாய்ப்பும் ரைடர்களுக்கு வழங்கப்பட்டது. இந்த பாதைக்காகவே உருவாக்கப்பட்டு மோட்டார் சைக்கிள் ஓட்டுதல் உற்சாகத்திற்காக வடிவமைக்கப்பட்ட R3 அதன் கூர்மையான சுறுசுறுப்பு மற்றும் உயர் புத்துயிர் செயல்திறன் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டது. அதே நேரத்தில் MT-03 அதன் ஆக்ரோஷமான ஸ்டைலிங் மற்றும் முறுக்கு விசை நிறைந்த தன்மையுடன் சுற்றுக்கு மூலத்திரு சக்தியை கொண்டு வந்தது. நீலப்பாதை தின செயல்பாட்டின் அழைப்பு மூலம் யமஹா இந்தியா முழுவதும் பரந்த பார்வையாளர்களுடன் ஈடுபடுவதையும் புதுப்பிக்கப்பட்ட 2025 வரிசையான உற்சாகமான ஸ்டைலிஷ் மற்றும் ஸ்போர்ட்டி இருசக்கர வாகனங்களை விளம்பரப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது.